கொடுத்து அடி வாங்குறதே பொழப்பா போச்சே. முதுகு எலும்பு உடச்சிட்டான். வேதியில் போவா. வாங்க வாங்க, வணக்கம். ஏங்க, வீட்டில் மளிகை சாமான் ஒன்று கூட இல்லைங்க. ஒரு 500 ரூபாய் போல தாங்க. கவினுக்கு பிரியாணி வேணுமா, அதனால டொமேட்டோவில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோங்க. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, உங்களுக்கு என்ன ஒரு ஃபிஷ் பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாமா? என்ன சொல்லுங்க, 500 ரூபாய் தாங்க. நீ எல்லாம் பொம்பளை கழகா? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வீட்டுல மளிகை சாமான் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லி எப்ப பாரு வாங்குற காசுல என்னப்பா பண்ணுவியே தெரியல. அக்கா வீட்டுக்கு எதுனா கொடுத்து அனுப்பியா? முன்னாடியே சொல்லிடு, சேர்த்து தாரேன். வந்துட்டா 500 கூட 1000 கூடன்னு சொல்லி எப்ப பாரு இது தானே. ஆமா, ஏதோ ஒரு ஆப் பேர் சொன்னியா, என்னது? டொமேட்டோவா? இல்ல ஒழுங்கா சொல்லு பாப்போம். டொமேட்டோவா பேரு? ஆமா ஆமா, கேட்டதெல்லாம் ஜிங்குன்னு வாங்கி வந்து தந்துடுறீங்களா? எங்கிட்ட தந்துட்டு தான் அடுத்த வேலையை பாப்பீங்க. என்னப்பா அப்படி கேட்டுட்டு டொமேட்டோலாம் ஆர்டர் பண்ண சொன்னேன், இது ஒரு தப்பா? இன்னும் திருப்பி கேக்குறீங்க. டொமேட்டோ அது பேரு. 4 வார்த்தை ஒழுங்கா பேச தெரியல. இது 12வது படிச்சிருக்கான். 12வது இது என் படிப்பா பாரு, அழகா பாருன்னு சொல்லி ஜொமேட்டோ அது பேரு. டமோட்டோ முடிஞ்ச பாரு, ஆளை பாரு, வாங்கிட்டு. ஐயோ, பேச வரலன்னா கூட இந்த அம்மிக்கு வேற வேலை இல்லை. ஓய், என்னெல்லாம் அங்கே இழிப்பு வேண்டி கிடக்கு? இப்பதானே சொன்ன கெக்க பக்கன்னு சொல்லி. யாருக்காக பேசிட்டு இருக்க? உனக்காக தானே. நீ தானே பிரியாணி வேணும்னு சொன்னேன். அதுக்காக தானே உங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? வந்து வா, வந்து நில்லு வா என் பக்கத்துல. நீ கேள்வி உங்க அப்பா கிட்ட. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பிரியாணி தின்னுவோம். வாழை வாழை. வேணாமா வேணாம். அப்பா என்னும் சேர்த்து திட்டத்துக்கா உங்க பிரியாணியும் வேணாம், உங்க சாவகாசமும் வேணாம். கஞ்சி இருந்தா கொடுங்க, குடிச்சிட்டு போறேன். திட்டெல்லாம் என்னால வாங்க முடியாது. எதுவா இருந்தாலும் நீங்களே டீல் பண்ணிக்கோங்க. சாரிமா, ஐ எம் சாரி. ஏய் ஆண்ட கண்ணா, என் வயிற்றுல பிறந்து தொலைச்சிட்டேன். இல்லைன்னா ஏதாச்சும் சொல்லிடுவேன். நல்லா வருது என் வாயில. சரி சரி இரு, பிரியாணி ஆர்டர் பண்ண ஒரு பறிக்கு தரமாட்டேன். கஞ்சி தானே வேணும், தரவா. கஞ்சியும் கிடக்கு, அதை நீயே குடி. நான் பிரியாணி ஆர்டர் பண்ணி தின்னே தீருவேன். அப்போ வருவில்ல, அப்போ இருக்குடா உனக்கு. பிரியாணி தானே, அப்பா நல்லா ஆர்டர் பண்ணி தருவாரு. தின்னுங்க தின்னுங்க, நல்லா தின்னுங்க. பிரியாணி தானே, வரும் ஆன்னு காத்துக்கிட்டு இருங்க, சரியா? என்ன அது புள்ளி திட்டிட்டு இருக்கவ? போ, ஏதாச்சும் மாவு காட்டினா தோசை சுடு. போ, வந்துட்டா ஜொமேட்டோல ஆர்டர் பண்றதுக்கு. போ, உள்ள போ. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏதாச்சும் சொல்ற பேச்சு கேக்குறீங்களா? வீட்டுல ஒண்ணும் இல்லைங்க, மாவு கூட இல்ல. அதனால தானே கேட்கேன். ஒரு 500 ரூபாய் போல தாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிட போறோம். அதுக்கே இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றீங்க? நல்லா கொடுத்து பழகுங்க, அப்பதான் நல்ல பணம் வந்து சேரும். ஏன் தான் இப்படி பண்றீங்களோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கண்டித்தனம் பண்றேன்னா அடி பாவி, என் புள்ள பூரி கேக்குறான்னு சொல்லி பூரி கிழங்குக்கு 100 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். பண்ணி தந்தையா அவனுக்கு உப்புமா கிண்டி தந்திருக்கேன். அந்த புள்ள எப்படி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள என்ன பண்ண இந்த காசை? சரி அது போகுது. நான் கொடுக்குற காசு எல்லாம் நீ என்னதான் பண்ற? என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு கணக்கு காட்டியிருப்பேன். ஆனா நீ எங்களுக்கு ஆக்கி போறது எல்லாம் ரசம், சோறு, சட்னி இந்த மாதிரி. ஆனா நீ மட்டும் நல்லா பிரியாணி அது இது நல்லா பக்கனே தின்னுவேன். எப்படி இதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது பணம்? நான் கண்டித்தனம் பண்றேன்னா? நான் கொடுக்காமையே தான் நீ இவ்வளவு திங்கிறியா? மனசாட்சி வேணா சொல்லு பாப்போம். ஏஹ, நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நம்ம காசு, வீட்டு காசு எடுத்து வெளியில போய் வாங்கி திங்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க வேற மானம் கிட்ட அந்த சோத்துக்கு எவ்வளவு எல்லாம் சிங்க அடிக்க வேண்டியது இருக்கா தெரியுமா? அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு சிங்சாங்க அடிச்சுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இப்படி தின்னுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? உங்க காசு மிச்சப்படுத்தணும்னு சொல்லி என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறீங்களா? எங்க நான் அப்படியே பட்டவள? சொல்லுங்க பாப்போம். இந்த ரோஸ் கலர் போடவே இதை விட்டு நான் வேற ஏதாச்சும் கட்டுறேன்னா ஏன் சொல்லுங்க பாப்போம்? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறீங்களா? சே, என்னால தாங்க முடியலங்க, தாங்க முடியல. எங்க போய் நான் சொல்ல? இத சொல்லுங்க பாப்போம். மானம் கேட்டவளே, இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் பணம் தரது இல்லையா, குடுக்கற இல்லையா உங்ககிட்ட? அதுல கொடுத்து வாங்கி திங்க வேண்டியது தானே. இப்படி போய் சொல்லிக்கிட்டு அடுத்து குடி கெடுத்துக்கிட்டு இப்படியா ஒரு சாப்பாடு வேணுமா உனக்கு? அது சமைக்குமா? வெக்கமா இல்லையா உனக்கு? அது என்கிட்ட இருந்துக்கிட்டு இந்த அம்மிக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் 4 வார்த்தை நல்லா கேளு, அப்பதான் உரைக்கும். நல்லா கேளுப்பா. உப்மாவா அது? சே, உப்மான்னு சொன்னா யாருக்கு கண்ணு தெரியாது. முழுங்க முடியாம முழுங்குன. நல்லா கேளுப்பா, நல்லா கேளு. ஏய், என்னலே உன் அப்பா இருக்கலான்னு சொல்லி ரொம்ப தான் துள்ளுற. என்ன 50 குடு 100 குடுன்னு சொல்லி என் பின்னாடியே வருவில்லையா? அப்பவா அந்த வாய் பேசுற வாய் கிழிச்சு தச்சு போடுறேன். யாருக்கிட்ட இருந்து யார்கிட்ட பேசுற? உங்க அப்பா முன்னாடி இப்படி எல்லாம் துள்ளுற. இரு பாத்துக்கிறேன். எம்மா, நீ செஞ்சதை தானே சொன்னேன். வாய் கிழிச்சு தைக்கிறேன்னு சொன்னியே, இதவே அப்பா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். அப்பா என்ன சொல்றாரு பாப்போமா? பாப்போமா? அந்த கண்ணா, சத்தம் கட்டாம நில்லு. ஏதாச்சும் பேசுன கண்ணு 2 நோண்டிடுவேன். சத்தம் கட்டாம நில்லு. ஆமா தாயே, ஒண்ணு போ இல்ல தள்ளு, ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று செய்யி. வந்து பக்கத்துல நின்றுட்டு கத்துறா என்னவோ பேய் கத்துற மாதிரி. தள்ளு, சாணியை முடிச்சுவேன். தள்ளுறாங்க அப்படியே மொத்தமா போயிடுறேன். இருங்க, இந்த வீட்டுல சோத்து கூட கதி இல்லை. நான் எங்க போய் சொல்ல? என் அப்பா வீட்டுல எல்லாம் என்னமா பாப்பாரு தெரியுமா? எங்க அப்பா சாப்பிட உட்காந்தா போதும், திங்க அது வேணுமா இது வேணுமான்னு சொல்லி வாரத்துல 7 நாள் கறிஞ்சோறு தான். இங்க வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது. அப்பா யார்கிட்ட போய் சொல்லவோ?
எது வாரத்துல 7 நாள் கரிஞ்சோறு உங்க வீட்டுல? எது அந்த பட்டாணிக்காரன் வீட்டுல 7 நாள் கரிஞ்சோறு போட்டானா? எவனா காதுல பூச்சி சுத்தி இருப்பான், அவங்ககிட்ட வேணும்னா சொல்லு, நீ சொல்ற கதையெல்லாம் நம்புவான். புளிச்ச கஞ்சி 7 நாள் தின்னுக்கிட்டு அதுல போறதுக்கு உப்பு கூட கதி இல்லாம இருந்தா இங்க வந்துட்டு கரிஞ்சோறு டொமாட்டாவான். வா, எவனா ஏமாந்துருப்பான், தலையில மிளகா அரிப்புவ பார்த்தலே உங்க அம்மா சொல்றது கேட்டுக்க. என்ன சொல்ற? அம்மா 7 நாள் கஞ்சி தான் குடிப்பாங்களா? என்கிட்ட எல்லாம் எப்படி சொல்லுவாங்க தெரியுமாப்பா? நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எங்க வீட்டுல ஏரோப்ளேன் இருக்குது, வீட்டுக்கு கீழே ஹெலிகாப்டர் இருக்குது, கப்பல் ஓடுதுன்னு சொல்லி என்னென்ன கதை ஓதுவாங்க தெரியுமா? பார்த்தா இவ்வளவுதானே இவங்க கதையெல்லாம்? நல்லா சொன்னீங்க நான் இருக்கும்போதே, இல்லைன்னா இன்னும் இன்னென்ன கதை கட்டுவாங்களோ. என்ன சொல்றத போங்க. வாயை முடிச்சு நில்லுல. உனக்கு உங்க அப்பனுக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க அப்பா சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதுல. எங்க அப்பா வேற மாதிரி. ஊருக்குள்ள வந்து கேட்டு பாருங்க, 2 பேரும் அங்கேயே அசந்து விழுந்து போயிடுவீங்க. யாருக்கிட்ட வந்து யார்கிட்ட சொல்றீங்க? ஒரு நாள் தெரியல என் கதையெல்லாம். அப்ப கிடக்கு உங்களுக்கு. பாத்தீங்களா எப்படி பேசுறான் கவின்னு சொல்லி? அதுக்கு தான் அவன் முன்னாடி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றது. எங்க குடும்பத்தை பத்தி 1000 தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவன் முன்னாடி அப்படி எல்லாம் பேசலாமாங்க? எங்க அப்பா வந்து அவன் அப்படி கேட்க மாட்டானுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப என்ன ஜொமேட்டோல எனக்கு வாங்கி தர மாட்டீங்க சாப்பாடு, அவ்வளவுதானே? விடுங்க, தோசை செய்யறேன் வந்து தின்னுங்க. யாரு வேணான்னு சொன்னா? ஒருவேளை சோறு வாங்கி கொடுக்கறது கூட வழி கிடையாது இந்த வீட்டுல. ஆசைப்பட்டது எதுதான் நடக்கு? இப்ப வலிக்கு வந்தியா? அதான் சொல்ற விஷயத்த சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ வலிக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒத்து காத்து வரட்டும், அடிச்சுக்கிட்டு போய் ஏதாச்சும் செஞ்சு தொலை. கத்தாதீங்க, போறேன். எப்பா நீ சொன்னதெல்லாம் உண்மையா? அம்மா ரொம்ப ஏழையாப்பா? அப்படியா? இல்ல சும்மா அவளை கடுப்பேத்துறதுக்காக அப்படி பேசுறல. அவங்க அப்பா பட்டாணிக்காரன் சொல்றியா? பட்டாணி வித்து 2 வீடு கட்டி வச்சிருக்காங்களே அவங்க அப்பங்காரன். என்னைக்கா இருந்தாலும் அது உனக்குதான், சரியா? நான் இப்படி பேசுறதுனால உங்க அம்மாவே இலக்காரமா நினைக்க கூடாது, சரியா? போய் படிப்போ. அம்மா தோசை சுட்டு தருவா, சாப்பிடுவேன், சரியா? போ. ஆகட்டும்ப்பா, போய் படிக்க. நீ கூட அம்மாவை அப்படியெல்லாம் பேசுறதுனால அம்மா மேல பாசம் இல்லையங்காட்டின்னு இருந்தேன்ப்பா. அம்மா மேல உனக்கு தனி மரியாதையும் பாசமும் இருக்கு போல, அதான் இப்படியெல்லாம் பேசுற. சரிப்பா சரி. ஆமா, நான் இப்படி மட்டும் பேசல, என் தலைமையில உட்காந்துட்டு ஆடுவா, அதனாலதான் இப்படி பேசுறது. இல்லைனா என்னை ஒரு வழி ஆக்கிட மாட்டோம் மாத்தாக்காரி. சரி போய் படிப்போ. பேஷ் பாஸ்தானா பாஸ்தா தான், ரொம்ப சுவையான பாஸ்தா, எல்லாருக்கும் பிடிச்ச பாஸ்தா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச பாஸ்தா. பாஸ்தானா அது எங்க அம்மா செஞ்ச பாஸ்தா மட்டும்தான். பாஸ்தா சூப்பரான பாஸ்தா. யாரா விஜி? பாஸ்தானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமோ? சொல்லவே இல்லல. எப்ப பாரு பாஸ்தா செஞ்சு ஓடிடுவேன். இப்ப மட்டும் என்ன பாஸ்தா யாரம் போட்டு இருக்கவே? என்னல சமாச்சாரம்? பிடிச்சிருக்கா உனக்கு? அம்மா என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. சூடா இருந்தா பாஸ்தா யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? அதான் அதுவும் முட்டையெல்லாம் போட்டு வேற லெவல் அடி. அம்மாவுக்கு கையில முட்டை தந்தாலும் தப்பு இல்ல. என் அம்மானா என் அம்மா தான், சூப்பரா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஹைலைட் என்ன தெரியுமா? மேல அந்த டொமேட்டோ சூப்பர் இல்ல? லே அண்ணா, நீ எப்படியாப்பட்டவன்? முட்டை கிண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தானே? இல்லனா நீ பார்த்து தொடறவனால முட்டை போட்டுருக்கனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஒத்துக்கல, எனக்கு தெரியல நீ யாருன்னுட்டு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே யாருன்னு சொல்லி. முட்டையோ நான்வெஜ்ஜோ அது எதுல போட்டு தந்தாலும் நான் சாப்பிடுவேன். என்ன சொல்ற? ஒரு வாய் வாங்கிக்கிறியா? எங்க ஆகாட்டு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, முட்டை போடுறது நான் திங்க மாட்டேன். நான் அப்படியே செஞ்சு தந்தாதான் சாப்பிடுவேன். அது பாஸ்தானா எனக்கு பிடிக்கவே செய்யாது. அது சூடாக இருந்தாலும் சரி, ஆறி போயிருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. எனக்கு மேகி தான் எப்பவுமே பிடிக்கும். என்ன சொல்ற? எம்மா வாயை பார்த்து பயமா இருக்கு. ஏன்டி இவ்வளவு நேரத்துக்கு சின்ன பையனை பார்த்து பயம் காட்டுற? வாயை ஒழுங்க வைடி. வியானல விஜி, எப்ப பாரு கோணமுக்கின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. இப்போ என் வாயை பார்த்து கிண்டல் பண்ற. நீ சொல்றது இல்லாம எல்லாரும் அப்படியே சொல்றாங்களே. அப்பா பக்கத்துல தான் இருக்கிறாரு, சொல்லி கொடுக்கட்டுமா? எழுப்பட்டுமா? ஜாக்கிரதையா இரு, என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. யாமுடி அம்மு, யார்கிட்ட பேசணும்னு தெரியலையோ? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு என் கூட தான் வந்தாகணும். போற வழியிலே இறக்கி விட்டேன். 3 கிலோமீட்டர் நொண்டிக்கிட்டு அந்த கோணக்கால ஆட்டிக்கிட்டு தான் நடந்து வரணும். என்ன சொல்ற? அப்பா கிட்ட சொல்லி கொடுப்பியா? ஜாக்கிரதையா பேசு. அண்ணன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்க. என்னலே மிரட்டுறியா? அம்மா கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியல. அவ்வளவுதான். காலையில அம்மா கிட்ட நீ 1 ரூபாய் வாங்க முடியாது, நான் சொல்லி கொடுத்தேன்னா. ஜாக்கிரதையா இரு, என்கிட்ட பகச்சுக்காத. அப்புறம் ஓமார்க்கு எழுதி குடிடி, அத்தை பண்ணிடி, இத்தை பண்ணி சொல்லு. அப்புறம் இருக்கல உனக்கு சைக்கிள் கூட கிளம்புற நான் துடைக்க மாட்டல. என்ன பண்றே பண்ணிக்கல. ஏம்மா பாத்தியாம்மா எப்படி எல்லாம் சொல்றான்? மிரட்டுறாமா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாதி வழியில விட்டுருவானாமா. இவன் எப்ப இருந்தாலும் இப்படியே தான் செய்வாமா. எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் இவன் கூட போவே மாட்டேன். எனக்கு ஆட்டோ ரெடி பண்ணு, நான் ஆட்டோலயே போயிட்டு வரேன். இவன் கூட நான் போவே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இவன் விட்டுட்டு போறவன் தான். இவன் இன்னும் நீயும் கேட்க மாட்டேன், அப்பாவும் கேட்க மாட்டாங்க. எப்படி போங்க.
ஒரு மனுஷன் இவ்ளோ சத்தத்துல தூங்குறாரே, அவர் ஏதாச்சும் பாக்குறீங்களா? காலையில போன சாயங்காலம் தான் வராரு, பாம்போல தூங்குறாரு. சத்தம் போடக்கூடாதுன்னு கூட தெரியாதால? இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, கத்துறீங்க. என்னடா உங்களுக்கு? ஆச்சா இல்லையா? போய் படிங்க, இல்ல போய் தூங்குங்க. என்ன சத்தம் போடுறாங்கம்மா? அம்மா, அப்ப சாப்பிடலையா? சாப்பிட்டு தான் தூங்குறாருன்னு சொல்லி இருந்தம்மா. இப்ப எழுப்பிட்டா? நீங்க சத்தம் போடாம இருங்களே, அதுவே போதும். பாம்போல தூங்குறாரு. நான் அப்பே எழுப்புனேன், அவர் எழல. இப்ப எழுப்பதான் வந்தேன். பார்த்தா இப்படி கத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நான் ஒண்ணும் செய்யலம்மா. இவன் தான் சண்டைக்கு வரான். பாஸ்தாவில் ஆரம்பிச்சு இதுல வந்து முடிஞ்சிருக்கு சண்டை. நான் ஒண்ணும் செய்யல, என்ன ஒண்ணும் சொல்லாத. சண்டையை யார் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, சத்தம் கட்டாம போய் படுங்க. தொடப்பு கட்டிய கையில எடுத்த 2 பேத்துக்கும் விழும். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு காலையில லேட்டா எந்திரிக்கணும். குளிருன்னு கூட பார்க்க மாட்டேன். பச்சை தண்ணி எடுத்து வந்து மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். ஒழுங்கா போய் படுங்க, இல்ல அவ்வளவுதான் பாத்துக்குங்க 2 பேத்துக்கும். பிள்ளைகளா, நீங்களும் இப்படிதான் செய்வீங்களோ வீட்டுல? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மக்களே. உங்க வீட்லயும் இப்படிதானே? சரி பின்ன அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர வீடியோ உங்களுக்கு வரும். என்ன சொல்றது?